அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு பேசுவோம். இந்த பேசும் சக்தி இறைவன் நமக்கு கொடுத்தது எத்தனை பெரிய வரம். அவன் வரலாற்றை அறிந்து பேசுகிறோமோ இல்லையோ, போனில் பேசுவதுதான் அதிக நேரம், அதுவும் நன்மைக்கு. சாப்பிடும்போது பேச ஆரம்பித்தால் என்ன காய், என்ன ருசி, எவ்வளவு அளவு என்று தெரியாது. கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் வராது. பேசுவதை ஆர்வமுடன் உபன்யாசத்தில் காது குளிர கேட்கலாம். ஆனால் பக்கத்தில் உள்ளவர்களோ போனில் சப்தத்துடன் பேசிக்கொண்டே இருந்தால் என்ன ஆவது? வளரும் வயதில் வாய்ப்பேச்சுக்கள், வர்ண ஜாலங்கள் தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் அவசியமும் தேவைதான். மேடை பேச்சாளருக்கு பேச்சுதான் மூலதனம். அந்த நாளில் இதிகாசங்களை தாத்தா பாட்டி சொல்வதை கேட்டுதான் தெரிந்து கொண்டோம். இந்த நாளில் பேசுவது ஒரு கலையாகிவிட்டது. ஒரு பேருந்தில் ரிங் சப்தம் கேட்டவுடன் எல்லோரும் தன்னுடைய போனை காதில் வைத்து ஹலோ ஹலோ என்று கூறி பேருந்தையே சண்டைக்கடையாக்கி விடுவார்கள். அளவு அறிந்து துணிகளை அணியும் நாம் அளவோடு பேசினால் என்ன? ஆசிரியர்கள் பேசினால்தான் மாணவர்கள் வெற்றி அடைவார்கள். பெண்கள் இன்று போனில் பேசி கரண்ட் நேற்று எங்கள் வீட்டில் நின்றுவிட்டது, இந்த சீரியல் என்னவாயிற்று என்று குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப நேரில் கேட்பார்கள். நாளை வரும் சீரியலில் நேற்று நடந்த பகுதியை கூட அறிந்து கொள்ளலாம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் 10 நிமிஷம் பேசவில்லை என்றால் டென்ஷன் என்ற வியாதி வந்துவிடும். மணியை பார்த்து யார் போன் செய்கிறார்கள் என்று கூறுபவர்களும் உண்டு. பேசுவது என்று தேவையான ஒன்று. புரிந்து கொள்வதற்கு நாம் நலமறிய அந்த நாளில் கடிதத்தில் வரும் அன்பான உபசரிப்பு, பாரதத்தின் பழமைகளையும் உலக நாடுகளின் நடப்புகளையும் பேசுவோம். பொழுதே பேச்சானால் நீ ஓய்வு எடுப்பது எப்போது? பார்வைகள் ஒன்று போதுமே, பல்லாயிரம் கதை பேசுமே. சுவாசிப்பது நல்ல காற்றானால் உடலுக்கு நன்மை. நீ பேசுவதை நன்மை பயப்பதானால் விடிய விடிய பேசலாம். விடியல் வந்து உங்களை கூப்பிடும், பேச வா என்று. மகாநாட்டில் பேச்சுக்களை கேட்கலாம், மருத்துவமனையில் பேச்சை குறைக்கலாம். பொழுதுகள் பேச்சுகளால் போகப்படும். பேசி பழகி வாழ்ந்தால் பெருமை அடையலாமே. இப்படிக்கு ஆசாந்தா பார்த்திபன்.